யூடியூப் கிருஷ்ணா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யூடியூப் கிருஷ்ணா வந்து ஜெயிலுக்கு போனது வந்து சதி திட்டம் என்றால் ஆடி காட்டு, சதி திட்டம் இல்லை என்றால் ஆடாமல் அப்படின்னு. யூடியூப் கிருஷ்ணா நல்லவர் என்றால் ஆடி காட்டு, நல்லவர் இல்லாவிட்டால் அப்படியே நில்லு. நான் கையாட்டல, அதையும் படியாக பார்த்துக்கொள்ளுங்க. கிருஷ்ணா அவர்கள் ஜெயிலுக்கு போனது வந்து மக்களால் சதி திட்டம் என்றதை வந்து இந்த இருக்கிற மாலை வந்து ஆடி காட்டுது. ஆடக்குள்ள பாய்த்துல நீ சொல்லு, ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. நீ நம்பினியா? உண்மைதான், நான் நம்பல. ஆனா இது வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது இதெல்லாம் உண்மைண்டு. பைத்திரன் டெஸ்ட் பண்ணுங்க. எப்படி டெஸ்ட் பண்ற? இப்போ என்ன நிற்கிதா? சரியா நீங்கள் கதைங்க, நீங்கள் சொல்லுங்க, கதைங்க. மாடு ஆட்டம் கொடுக்கணும். சாமி இருந்தா இப்படி இப்படி போய் வரணும். ஆடு பார்ப்போம், மாடு பார்ப்போம். ஆடினா இந்த ஆட்டம் காணாது, ஆடணும். இன்னும் இந்த காத்துக்காடுற மாதிரி ஆடு பார்ப்போம். இன்னும் மாடு ஆடு போமா, இன்னும் இன்னும் போமா ஆடு. என்ன சுற்றி ஆடுற? நேருக்காடு 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 காத்துக்காடு நேருக்கு ஆடு பார்ப்போம். ஆடு போமா ஆடு. சாமி இருந்தால் ஆடணும். இப்போ வேகமாக ஆடணும். காணாத ஆட்டம் ஆடு. அப்படி தான் நேருக்கு ஆடு பார்ப்போம். ஆடு இன்னும் போவோம். அப்படியே நூலில் கட்டி நம்ம அப்படியே வந்து நின்று பார்ப்போம். இருந்தால் அனுபவமாக செய்யக்கூடாது. இது கிருஷ்ணா இந்த மாதம் வெளியில் வருகிற இல்லையா? இப்படி வருகிற ஆடு ஆகும். இந்த மாதம் வெளியில் வருகிற ஆடு ஆகும். கிருஷ்ணா யூடியூபர் வெளியில் வர மாட்டேன். அந்த மாதம் வரமாட்டேன். ஆடு ஆகும். வரமாட்டேன். ஆடி காட்டு. ஆடினா போக மாடி காட்டணும். மாட்டை மனைஞ்சி போக மாடி காட்டுங்க. வரமாட்டேன்டா. இந்த மாதம் கிருஷ்ணா வர மாட்டேன். உண்மை என்ன பைத்தியம் என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் வந்து இதை வந்து பொய் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் எனக்கு அந்த இதைத்தான் கன்ஃபார்ம் ஆகி செஞ்சோம். கன்ஃபார்மாக குறிப்பாக கைஸ், இது வந்து என்னென்னு சொன்னால் குறி பார்க்குறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து இது தெரிஞ்சுக்கோங்களே, மாலைக்குடி. இந்த உருத்ராஜி கொட்டையால் செஞ்ச இந்த மாலையால் நாங்கள் வந்து குறி பார்க்கலாம். அப்போ எனக்கு இது ஒரு புது விஷயம். அப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட வந்து வந்திருந்தேன். அப்போ அவர் சொல்லியிருந்தேன், இந்த மாலையில் வந்து உருவு இருக்குது, இந்த மாலையில் வந்து கடவுள் இருக்குது. அதாவது நடக்க போகிற விஷயங்களை வந்து இதிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் சரியா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆளை பற்றி நாங்கள் கேட்குறோம்னு சொன்னால் அது உண்மைன்னு சொன்னால் அது இப்படி ஆடி காட்டும். அது பொய்யன்னு சொன்னால் அப்படியே நின்றும். சரியா, இதுதான் இதில் ஒரு பவர்ன்னு சொல்லலாமனே, ஒரு பவர். ரைட். அப்போ நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க. அப்போ தெரியாத ஆட்களுக்கு இதை நான் வந்து ஒரு தெரியாத ஆட்களுக்கு இதை வந்து நான் தெளிவுபடுத்தணும். இல்லைங்கிட்டா? அப்போ இதில் பவர் என்னன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ இதுகிட்ட நாங்கள் சொல்கிற விஷயத்த செய்யும். சரியா, இப்போ எனக்கு பக்கத்தில் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கு. அவரை முகத்தை காட்ட விரும்பலை. அவர் சொல்லுவேர், அதை செய்யும். பாருங்களா, சொல்லுங்களா. ஆடு பார்ப்போம். தெய்வம் வந்திருந்த ஆடு பார்ப்போம். ஆடு வேகமாக ஆடணும். நேருக்கு ஆற்றுல ஆடாத மாதிரி வேகமாக ஆடணும். நேருக்கு மட்டுமே ஆடணும். அதே மாதிரி நேருக்கு இந்த மாடு பார்ப்போம். வேகமாக ஆடு. தெய்வம் படத்தை இறுக்கி இந்த மாலையில் இறுக்கி வேகமாக ஆடிக்கொண்டே இருக்கு. ஆடு இந்த மாடு அப்படியே கட்டில் கட்டின மாதிரி நூலில் வந்து நின்று பார்ப்போம். நின்றால் காற்று கூட விரும்பப்படாது. நெல்லு விரும்பப்படாது. நெல்லு திரும்ப ஆடு. ஆடு பார்ப்போம். ஆடின போக மாடிக்கிட்டே இருக்கும். ஆடு 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 பார்ப்போம். போக மாடு அப்படியே வந்து நெல் நூலில் நெல் பார்ப்போம். யூடியூப் கிருஷ்ணா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யூடியூப் கிருஷ்ணா வந்து
ஜெயிலுக்கு போனது வந்து சதி திட்டம் என்றால் ஆடி காட்டு, சதி திட்டம் இல்லை என்றால் ஆடாமல் அப்படி நில். யூடியூப் கிருஷ்ணா அவர்கள் ஜெயிலுக்கு போனது வந்து மக்களால் சதி திட்டம் என்றதை வந்து இந்த இருக்கிற மாலை வந்து ஆடி காட்டுது. நீ வடிவா பார்க்கலாம். பவித்ரன் இந்த கையை காட்டுங்க, கை விளங்குதா? நான் வந்து ஆட்டல, மாலை வந்து ஆடி காட்டுது. அதாவது இந்த மாலைக்குள்ள உருவம் இருக்கு, அந்த உருவம் வந்து சொல்லுது சதி திட்டம் வந்து. இப்ப நில்லு பாபம். யூடியூப் கிருஷ்ணா நல்லவர் என்றால் ஆடி காட்டு, நல்லவர் இல்லாவிட்டால் அப்படியே நில்லு. நீங்களே பார்ப்பீங்க, மாலை ஆடுது, மெதுவா மெதுவா ஆடுது, இன்னும் வேகமா ஆடு. நான் கையாட்டல, அதையும் வழியா பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ காற்று சரி அடிக்குது, அப்படி நிற்கும். யூடியூப் கிருஷ்ணா இந்த மாதம் வெளியால் வருவாரா என்றால் ஆடு, இல்லாவிட்டால் அப்படியே நில்லு. ஆடலை, நான் கை ஆட்டலை, ஆனால் இந்த கை வந்து எனக்கு சரியாக நொந்து கொண்டிருக்கு. யூடியூப் கிருஷ்ணா இந்த மாதம் வெளியால் வருவாரா சிறையிலிருந்து? வருவார் என்றால் ஆடு, இல்லாவிட்டால் நில்லு. ஆடவில்லை. அடுத்த மாதம் வருவாரா? அடுத்த மாதம் யூடியூப் கிருஷ்ணா வருவாரா என்று கேட்டதுக்கு இந்த மாலை வந்து ஆடிக்கொண்டிருக்கு. அதையும் பாருங்க. ஓகே, நன்றி. நான் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் ஆடி, நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் ஆடி எனக்கு பதிலை தந்ததுக்கு நன்றி. ஓகே, நம்ம இதோட அப்படியே இதை விற்போம். பைத்து ஓப்பன் ஆகி இதோட அப்படியே விற்போம். இதை பாருங்க, இதுதான் அந்த உருத்துராட்சி கொட்டை மாலை. உங்களோட வீட்டையும் வந்து இருக்கு இந்த உருத்துராட்சி கொட்டை மாலை. என்ன இப்போ நிறைய இடங்களில் வந்து இது வந்து கொஞ்ச நாளாக வந்து ஃபேமஸ் ஆனது, ரைட்? ஆனால் அந்த மாலையை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் மழை பெய்த தண்ணியில் எடுத்து சிறுச்செடிக்குள்ளே வச்சா சரியான உருத்திராக்கத்தில் தூசி வடியாது. வந்து இது உண்மையா பொய்யான்னு சொல்லி நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் உங்களோட வீட்டில் இருக்க உருத்துராட்சி கொட்டையை எப்படி எடுத்து வச்சுட்டு மாலை எடுத்து வச்சுட்டு நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு விளங்கும். இதை என்னென்னு சொன்னால், இப்போ நான் என்னோட பவித்ரனை கூட்டிகிட்டு வந்தேன். நான் எந்த கையில் வச்சுட்டு நான் இப்படி வந்து செய்யக்குள்ள இப்படி ஆடக்குள்ளே அப்படியே தான் கேமரா தான் ஆடக்குள்ள. பவித்ரன் நீ சொல்லு, ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. நீ நம்பினியா? உண்மைதான், நான் நம்பல. ஆனால் இது வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது இதெல்லாம் உண்மைண்டு. இல்லை, அதாவது உனக்கு முன்னுக்கே வந்து இந்த கையில் வச்சு நான் செஞ்சேன். அப்போ நீ நம்பினியா? நான் நம்பல. ஆனா நான் கையில வாங்கின பிறகுதான், நான் சொன்ன பிறகுதான் அதை நம்பின உண்மைண்டு. கையில வச்சு நீ கழுவுக்குள்ள ஒரு புதுவிதமான அனுபவம் இது. ரைட், அதே மாதிரி தான் கைஸ். அதாவது எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம தான் இருந்தது. ஆனா எனக்கு உண்மையாவே கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு விஷயத்தையும் பத்தி கேட்கறதுக்கு இல்லை. அவன் எந்த மனசுல இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும் தானே. நம்மளோட யோசனை எல்லாம் கிருஷ்ணாவை பத்தி தானே. கிருஷ்ணா எப்படியா வெளியால வரணும்ன்றானே நம்மளோட யோசனை. அப்ப கிருஷ்ணா எப்படியா வெளியால எடுக்கணும்ன்ற யோசனையில இந்த மாலையிட்ட வந்து கேட்டு நான், இந்த மாதம் வந்து கிருஷ்ணா வந்து வெளியால் வருகிறாண்டு, அப்போ இந்த மாதம் கிருஷ்ணா வெளியால் வரமாட்டார் என்று சொல்லி மாலை சொல்லிட்டு, அதே மாதிரி அடுத்த மாதம் கிருஷ்ணா வெளியால் வருவேர் என்றதுக்கு வந்து மாலை ஆடி அது வந்து அதையும் சொல்லிட்டு அடுத்த மாதம் வெளியால் வருவேர்ண்டு. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கிருஷ்ணா வந்து ஜெயிலுக்குள்ளே போன வந்து ஒரு மக்களால் செய்யப்பட்ட ஒரு சதி என்றதையும் மாலை ஆடி காட்டிச்சனே. நான் கேட்டேன் தானே, அதாவது சதி இல்லைன்னு சொன்னால் நீ ஆடாதுன்னு சொல்லி சொன்னான். அப்போ அது இப்படி நின்றுச்சு. அப்போ சதின்னு சொன்னால் ஆடி காட்டுன்னு சொல்லி சொன்னேன். அப்போ அது ஆடி காட்டிச்சனே. எனக்கு இப்போ என்ன சொல்கிறேன், இந்த வீடியோக்காக நான் இப்போ பதட்டப்பட்டு கதைக்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. என்னண்டா, எனக்கு இந்த மனசில் இந்த திக்குன்னு சொல்லி அந்த அடித்து கொண்டே இருக்கேன்டா. இது இவ்வளோ பெரிய ஒரு பவரான விஷயம். இதை நாங்கள் இப்படியான கேள்விகளை கேட்டு இதை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தக்கூடாது. ஏன்னா உண்மையான கேள்விகளை தான் கேட்கணும். அப்போ இந்த கடவுளை என்ன மன்னிக்கணும். என்னென்னு சொன்னால், இதை வந்து நான் காட்டுற காரணம் வந்து உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டும்ன்றேனே. உங்களுக்கு இந்த விஷயங்களை வந்து நீங்கள் விளங்கி கொள்ளணும். அடுத்து இந்த கிருஷ்ணாவை பற்றி நிறைய பேர் வந்து யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க. அவன் வெளியால் வருவானா,
அவன் உண்மையாகவே கள்ள வேலை செஞ்சுட்டானான்றதை பற்றி நிறைய பேர் யோசிக்கிறீங்க. அப்போ அவர் உண்மையாகவே கள்ளன் இல்லை என்றதை வந்து இந்த மாலை வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் முன்னுக்கும் சொல்லியிருக்கு. இப்போ இந்த பேட் கமெண்ட்ஸ் அடிக்கிற எல்லாரும் வந்து இனி வரலாம், கமெண்ட் அடிங்க. உங்களுக்கு வந்து இப்போ நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன், நானே படியாக வந்து குறி கேட்டே உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். நானே வந்து இது செஞ்சு எனக்கு அந்த குறி கேட்கறதுக்கு உதவி செஞ்ச அந்த பொடியை எனக்கு காட்டையில வீடியோவில் என்னன்னு சொன்னால் அவர் கொஞ்சம் ப்ரைவசியான ஆள், ரைட்? அவரை உள்ளுக்குள்ளே காட்டையிலாம் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் அவரை இணைக்கக்கூடிய மாதிரி இருக்குமான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நான் இந்த வீடியோவில் செஞ்சு வந்து சரியா பிள்ளையான்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஏன்னு சொன்னால் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் ஒன்று இருந்துச்சுனே. இப்போ கிருஷ்ணாவை பற்றி நிறைய பேர் வந்து ஒரு சந்தேகமான பார்வையில் வந்து பார்த்து கொண்டிருந்தாங்க. அப்போ நானும் வந்து ஒரு கொஞ்ச காலமாக வந்து கிருஷ்ணாவை பற்றிய வீடியோ ஒன்றுமே இந்த யூடியூப் தளத்தில் வந்து நான் போடலை. ஏன்னு சொன்னால் அரைச்சமாகவே அரைச்சி கொண்டு இருக்கிறனால எந்த விதத்துலேயும் ஒரு பிரயோசனம் வந்து எங்களுக்கு கிடைக்க போகிறதே இல்லை, ரைட்? அப்போ கதைச்ச விஷயத்தை திரும்பி திரும்பி கதைச்சி கொண்டு சும்மா அதை வந்து ஒரு தேவையில்லாமல் திரும்பியே அதை அந்த வீடியோவை செய்கிறது எனக்கு பிடிக்கல. அப்போ அப்படி இருந்தாலும் ஒரு 2-3 யூடியூபர்ஸ் வந்து தொடர்ச்சியாக அந்த வீடியோவை போட்டு கொண்டு இருந்தாங்க. எனக்குமே அதுவும் ஓகே, அது அவங்க போடுறாங்க. அப்போ நானும் ஒரு கொஞ்ச காலமாக அப்படியே வேறு வேறு வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்துட்டேன். அப்படி இருந்தாலும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்போ கூட கால் பண்ணிட்டு சொல்கிறாங்க, அண்ணா நாங்கள் இன்னும் ஒழுங்காக சாப்பிட்டு எத்தனையோ மாதங்கள் ஆகுது, ஒழுங்காக வேலைக்கு போகல, எங்களோட வேலையில் வந்து நாங்கள் ஒழுங்காக செய்யலை என்று சொல்லி நிறைய பேர் வந்து கவலையாக வந்து காய்ச்சிருந்தாங்க. அதே மாதிரி மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மதங்களும் வந்து எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் வந்து கிருஷ்ணாவை வந்து நேசிக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணாவோட வந்து எல்லாருமே வந்து அன்பாக பழகுறாங்க. கிருஷ்ணாவோட உண்மைத்தன்மையை பார்த்து நிறைய பேர் வந்து கிருஷ்ணாவோட பேசி கொண்டிருக்காங்க, ரைட்? அப்போ இப்படியான சூழ்நிலையில் எனக்கு என்ன செய்கிறேன்றே தெரியலை, என்ன செய்கிறேன்றே எனக்கு விளங்கலை. ஏதாவது செஞ்சு இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும். இந்த பிரச்சனையை ஒரு தகுந்த நிலையில் வந்து கொண்டு வந்து உண்மைத்தன்மையை இந்த பிரச்சனையில் என்ன நடக்கும், இனி இந்த பிரச்சனை எப்படி போக போகுது என்று சொல்லி இந்த பிரச்சனையை பற்றி உண்மைத்தன்மையை கொண்டு வரக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் யோசிச்சுட்டு என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருந்தேன். அப்போ அவரை வந்து நான் மீட் பண்ணி எனக்கு இப்படி குறி கேட்கணும்னு சொல்லி அப்போ அவர் கேட்டிருந்தேன், என்ன நீங்கள் கனடா போகிறீங்களான்னு சொல்லி கேட்டு. அப்போ நான் சொன்னேன், இல்லை கனடா போகல, எனக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி அவசியம் இல்லை, நான் அதை விரும்பலை. நான் முதல் தடவை இந்த இதுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க, வெளிநாட்டுக்கு நான் வந்து அப்ளை பண்ணி நான் லொஸ்டான விஷயங்கள்லாம் போட்டிருப்பேன். அதே மாதிரி எனக்கு திரும்பி வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி அந்தளவில் காசும் என்ற கையில் இல்லை. திரும்பியும் ஒரு என்ன சொல்கிற ஒரு பெரிய ஒரு குழிக்குள்ளே போயிட்டு நான் விழுறதுக்கு நான் விரும்பலை. அப்போ நான் சொன்னேன், எனக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. என் மனசில் இருக்கிற ஒரே ஒரு ஏக்கம், கிருஷ்ணா வெளியால் வருவீரா, கிருஷ்ணா சதி திட்டத்தின் ஊடாகத்தான் இந்த ஜெயிலுக்கு போனாரா. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க கிருஷ்ணா உண்மையாகவே கள்ள வேலை செஞ்சனால தான் இன்னும் வந்து கிருஷ்ணாவுக்கு வந்து ஜெயிலேருந்து வெளியால் வாரதுக்கு வந்து லேட் ஆகி கொண்டிருக்கு, சரியா? அப்போ என் மனசில் இருந்த கேள்வியை வந்து கேட்கணுமென்றக்காக வந்து நான் வந்து கேட்டிருந்தேன் இப்படி என்ன நடக்கும்னு சொல்லி. அப்போ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் முன்னுக்கு பார்த்துருப்பீங்கண்ணே. அப்போ அதில் நான் வந்து திட்டந்தெளிவாக வந்து எல்லா விஷயமும் வந்து சரியாக வந்து கேட்குறேன். அப்போ கேட்கக்குள்ளே சும்மா இருக்கிற ஒரு மாலைண்ணே, சும்மா இப்படி இருக்கிற ஒரு மாலை, அந்த மாலை ஆடுதுன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள், ஏதோ ஒரு பவர், ஏதோ ஒரு விஷயம் வந்து இதில் இருக்குது. நான் வந்து எல்லா மதத்தையும் மதிக்கிறவன் என்ன சொன்னால், எல்லா மதங்களுக்கும் நான் போகிறவன் என்னன்னு சொன்னால், இது இவர் தான் கடவுள்னு சொல்லி யாருமே வந்து சொல்ல இயலாது. இதுதான் உண்மைன்னு சொல்லி சொல்ல இயலாது, ரைட்? அதாவது கடவுள் என்றவர் வந்து ஒரு ஆள், அவரை வந்து பல விதங்களில் வந்து பல கோணங்களில் வந்து மக்கள் வந்து வச்சு கொண்டு ஒவ்வொரு விதமாக வந்து கும்பிடுறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கடவுள் என்றது ஒரு ஆள், அதே மாதிரி இந்த உலகத்தில் சக்தி என்றது ஒரு ஆள், அதே மாதிரி அந்த சக்தியை வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொருவரும் பல கோணங்களில் வந்து வச்சுக்கொண்டு அதை வந்து கும்பிட்டு கொண்டு இருக்காங்க. அதுதான் இப்போ நடக்குது, ரைட்? அதே போல் வந்து இந்த விஷயத்தை வந்து இந்த கிருஷ்ணாக்காக தான் நான் கேட்டிருந்தேன். மற்றபடி என்ற சொந்த தேவைகளோ சொந்த விஷயங்களோ எதுவுமே நான் இதை வந்து கேட்கல. அப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, இதில் பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ நான் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அடிக்கிறாக்கெல்லாம் வருவாங்க, மாலையை தூக்கி இப்படி வச்சுட்டு கீழே இருந்து நீங்கள் ஆட்டுறீங்க, இல்லாட்டி அங்கால இருந்து வாயால் ஊதுனீங்க என்று சொல்லி நிறைய பேர் சொல்ல வருவீங்க. நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க, அது பிரச்சனையே இல்லை. வீடியோவில் வந்து விளங்கும்,
நான் வந்து பொய்யான விஷயத்தை சொல்ல மாட்டேன், ஒரு பொய்யான விஷயத்தை வந்து நான் பரப்ப மாட்டேன்ன்றதும் உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். அதனால தொடர்ந்து பயணிப்போம். இந்த கிருஷ்ணாவை பற்றி அப்டேட் வந்து எனக்கு எதுவும் வந்து தெரியலைன்னு சொன்னால், எனக்கு கிருஷ்ணாவோட ஃபேமிலியை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. தெரிஞ்சாலும் இந்த யூடியூப் மூலமாக ஜொலி வ்ளாக்ஸ் யூடியூப் சேனலில் வந்து பார்க்குறேன். நான் அந்த அக்கடை ஃபோன் நம்பர் இல்லைன்ட்டு இருந்தாலும் நான் கோல் எடுத்து ஆன்சர் பண்ணுவாங்களோ தெரியல. அதனால கிருஷ்ணாவை பற்றி அப்டேட் வந்து எனக்கு வந்து உடனே வாரல. அப்போ நானும் வந்து சில டைமில் இன்னொரு யூடியூபர் ஒரு ஆள் சொல்கிற கதையை கேட்டு 2-3 யூடியூப்பில் பார்த்து அதை அனலைஸ் பண்ணி தான் இந்த இருக்கிற யூடியூப் வந்து நான் செய்கிறேன். உண்மையான விஷயம் இதுதான். அப்போ எனக்கு உடனே எனக்கு தகவல் வராது. அப்போ நான் இதை பற்றி யார்ட்டையும் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்றதுக்கும் ஏழாவது சிச்சுவேஷன். ஏன்னா சில பேர்ட்ட வந்து கால் பண்ணி கேட்டால் கிருஷ்ணாவை பற்றியா கேட்க வாரா, கிருஷ்ணாவை பற்றியா உள்ள போப்புறா, கம்பி என்ன புறா நீ கம்பி என்ன புறா என்று சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு டீ ப்ரோமோட் பண்ணுறேன். அதனால அடுத்து நானும் இருக்கிற மட்டக்களப்புன்றனால, கிருஷ்ணா இருக்கிற இடம் ஜஃப்னான்றனால இப்படியான பிரச்சனை வந்து நிறைய வந்து எனக்கு இருக்குது. ரைட். அப்போ இந்த பிரச்சனையை தெளிவுபடுத்தணுன்றதுக்காக என்னால் முடிஞ்ச உதவியை நான் இன்றைக்கு செஞ்சிருக்கிறேன். இதை பார்த்து நிறைய பேர் இனி கவலைப்பட வேணாம், இந்த மாதம் எப்படியும் கிருஷ்ணா வெளியால் வரமாட்டேன்ன்றதை மாலை சொல்லிட்டு, அதனால் இந்த மாதம் எதிர்பார்க்க வேணாம், அடுத்த மாதம் எதிர்பாருங்க கிருஷ்ணா நல்லபடியாக வீடு திரும்பி வரண்டு. அதே மாதிரி கிருஷ்ணா கள்ளனா நல்லவனாண்டு கேட்டிருந்தேன், கள்ளன் என்றதுக்கு ஆடலை, நல்லவன் என்றதுக்கு ஆடிச்சு, அதையும் பார்த்துருந்தீங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ச்சியாக நிறைய வீடியோ இந்த யூடியூப் சேனலில் போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.